பூனை வழங்கிய தீர்ப்பு. வெகு காலத்துக்கு முன் ஒரு மரத்தில் உயர்ந்த கிளையில் காகம் ஒன்று குடும்பத்தோட கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் அடிபாகத்தில் இருந்த பொந்து ஒன்றில் மைனா ஒன்று வசித்து வந்தது. காகமும் மைனாவும் அடிக்கடி சந்தித்து கொள்ளும். அதனால் அவர்களுக்குள் நட்பு நெருக்கமாகியது. ஒரு நாள் மைனா மற்ற பறவைகளோடு சேர்ந்து இரை தேட போச்சு. ஆங்காங்கே கிடைக்கிற நெற்கதிர்களை சாப்பிட்டுட்டே வெகு தூரம் போயிடுச்சு. அதனால் மாலை முடிந்து இரவு வெகு நேரம் ஆகியும் அது தன் பொந்துக்கு திரும்பி வரலை. மைனா வராததால் காகம் ரொம்பவே கவலைப்பட்டது. ஏதாவது ஆபத்தில் சிக்கி கொண்டதோ அல்லது வேடன் எவனாவது இந்த மைனாவை வில்லால் அடித்து கொன்று இருப்பானோ அப்படிலாம் நினச்சி காகம் ரொம்ப கஷ்டப்பட்டது. நண்பனை பிரிந்த கவலையால் அன்னைக்கு இரவு முழுவதும் அதுக்கு தூக்கமே வரலை. அப்படியே நாட்கள் நகர்ந்தன. மைனா என்னமோ திரும்பிய பாடில்லை. இந்த சமயத்தில் ஒரு நாள் முயல் ஒன்று அந்த மரத்துக்கு வந்தது. அந்த மைனா வசித்து வந்த மரபொந்து காலியாக இருக்கவே அதில் அந்த முயல் புகுந்து கொண்டது. அங்கேயே வசிக்கவும் ஆரம்பிச்சது. காகமும் இத்தனை நாட்களாக வராத மைனா இனிமே தானே வரப்போகுது அப்படின்னு நினச்சி அந்த முயலை தடுக்கலை. ஆனால் எதிர்பாராத விதமாக மைனா ஒரு நாள் திரும்பி வந்தது. நெற்கதிர்களை நிறைய தின்று நன்கு கொழுத்து போயிருந்தது. மைனா அந்த மரத்துக்கு வந்ததும் முதல் வேலையாக தான் வசித்து வந்த பொந்தை தான் எட்டி பார்த்தது. அங்கே முயல் ஒன்று வசித்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அதுக்கு ஒரே கோபம். முயலே, இது என்னோட வீடு. நான் வசித்து வந்த இடத்துல நீ வந்து குடியேறி இருக்க. இது நியாயமே இல்லை. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு கோபமாக கத்தியது. அதை கேட்ட முயல் உள்ளிருந்தபடியே மைனாவை நிமிர்ந்து பார்த்து, மைனாவே, நீ சுத்த மடையனா இருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஏதோ கொஞ்ச காலம் நீங்கள் வசித்து வந்தா என்பதற்காக இந்த இடம் உனக்கு சொந்தமாயிடுமா அப்படின்னு கேட்டது. நீ முதல்ல வெளியில் வா, இங்கே இருப்பவர்களிடம் நம்மளுடைய பிரச்சனையை சொல்லி நியாயம் கேட்போம் அப்படின்னு மைனா சொன்னது. இந்த இடம் முன்பு உனக்கு சொந்தமாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுதோ எனக்கு சொந்தமாயிட்டுது தெரியுமா? அதனால் இனி நீ இந்த இடத்துக்கு எந்த உரிமையும் கொண்டாட முடியாது அப்படின்னு முயல் சொல்லி மைனாவை விரட்டியது. ஓ, நீ சட்ட புத்தகங்களை எல்லாம் படிச்சிருக்கியா? அப்படியானால் வா, இங்குள்ள சட்ட நிபுணரை கேட்டு பார்த்துடலாம். அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதன்படி நாம் நடந்துப்போம் அப்படின்னு மைனா சொன்னது. இதுக்கு அந்த முயலும் சம்மதித்தது. இரண்டும் தங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள புறப்பட்டு சென்றன. கொஞ்ச தூரம் போயிருக்கும். ஆமாம், இப்போ நம்ம யார்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை சொல்ல போகிறோம்? யார் தீர்த்து வைக்க போகிறாங்க அப்படின்னு முயல் கேட்டுச்சு. கங்கை கரையில் சொல் கேளான் அப்படின்னு ஒரு பூனை இருக்குது. அது ஒரு காலத்தில் கொடிய பூனையாக இருந்தது தான். ஆனால் இப்போ தன் வாழ்க்கையை மேற்கொண்டு தவ வாழ்க்கை வாழ்கிறது. எதிலும் பற்றில்லாமல் துறவியாக வாழ்ந்து வருது அப்படின்னு சொல்லிச்சு மைனா. இரண்டும் சற்று வேகமாக சென்று அந்த இடத்தை போய் சேர்ந்தன. அங்கு போனதும் பூனையின் தோற்றத்தை பார்த்த முயல் பயந்தே போயிடுச்சு. வேண்டவே வேண்டாம், இவனிடமா நியாயம் கேட்பது? எனக்கு என்னமோ இது நல்லதா படலை. தவ கோலத்தில் இருக்கும் கயவன் போல தெரிகிறான். அதனால் இதை நம்ப வேண்டாம். புனித நதிக்கரையில் கூட மோசக்காரர்கள் சந்நியாசி வேடத்தில் புகுந்து இருப்பாங்க. அதனால் இந்த பூனையிடம் நியாயம் கேட்க போவது எனக்கு சரியாக படலை. வா, போயிடலாம் அப்படின்னு முயல் சொன்னது. இப்படி முயல் பேசிய வார்த்தைகள் பூனையோட காதில் விழுந்தது. அது திடுக்கிட்டது. முயல் நினைத்தது போல் அந்த பூனை மோசம் செய்துதான் வாழ்ந்து வந்தது. எப்படியும் அந்த மைனாவையும் முயலையும் ஏமாற்றி தனக்கு இரையாக்கிக்கணும்னு பூனை நினச்சது. முயல் பேசியதை கேட்டதும் அவை இரண்டும் தன் மீது நம்பிக்கை கொள்ளும்படியான செயலில் ஈடுபட நினைத்தது பூனை. கண்களை தியானம் செய்வது போல மூடிக்கொண்டது. பிறகு கண்களை திறந்து சூரியனை அண்ணாந்து பார்த்து
கால்களை தரையில் ஊன்றி கைகளை உயர தூக்கியது. நான் சொல்வதை கேளுங்கள். அறவழியை பின்பற்றி வாழாத மக்கள் இருந்தும் பயனில்லை. அவர்கள் நிலை திருசங்கு சொர்க்கத்தில் மாட்டிக்கொண்டவன் போல இரண்டும் கெட்டான் நிலைதான் அப்படின்னு பூனை சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு நன்மை செய்தால் அது புண்ணியம், தீமை செய்வது பாவம். இதுதான் அறத்தின் தத்துவமாகும். இந்த மாதிரி அதன் போக்கில் அந்த பூனை பேசிகிட்டே போச்சு. இதெல்லாம் கேட்டு கொண்டிருந்த முயலின் மனம் அடியோட மாறிடுச்சு. நண்பனே, நீ சொன்னது முற்றிலும் சரியாக இருக்குது. தாராளமாக இதனிடம் நம் பிரச்சனைக்கு தீர்ப்பு கேட்கலாம் அப்படின்னு முயல் தன் கருத்தை சொன்னது. மைனா, சரி அப்படியே செய்வோம். இருந்தாலும் நம்ம பாதுகாப்புக்காக கொஞ்சம் தள்ளியே நின்று பேசுவோம். என்னதான் இருந்தாலும் இந்த பூனை நமக்கு பகைவன் தானே, அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு மைனா சொல்லுச்சு. சரி, நீ சொல்கிற போல செய்வோம் அப்படின்னு முயல் சொல்லிவிட்டு இரண்டும் தள்ளி நின்றே அந்த பூனையிடம் பேசின. தங்களுடைய பிரச்சனையை சொல்லிவிட்டு யார் பக்கம் நியாயம் இல்லையோ அவர்களை கொன்று தின்னலாம் அப்படின்னு சொல்லின. உடனே பூனை, அன்பர்களே, என்னிடம் நியாயம் கேட்டு வந்த நீங்கள் அப்படி பேசலாமா? பிறரை கொன்று தின்பவன் நரகத்திற்கு தான் போவான் என்பதை கேள்விப்பட்ட தினத்திலிருந்தே நான் அந்த கொடிய பழக்கத்தை விட்டுட்டேன். அதனால தான் இந்த சந்நியாச கோலம் எனக்கு அப்படின்னு பூனை சொல்லிச்சு. எனக்கு வயதாகி விட்ட காரணத்தினால காது கொஞ்சம் மந்தமாயிடுச்சு. நீங்கள் இப்படி தள்ளி நின்று பேசினா எனக்கு எப்படி கேட்கும்? அதனால் அன்பர்களே, சற்று பக்கத்தில் வந்து பேசுங்களேன். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சரியாக கேட்டு தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு பூனை சொன்னது. இந்த மாதிரியாக தேனொழுக பேசிகிட்டே போனது பூனை. பிறகு என்ன, முயலும் மைனாவும் அப்படியே அந்த பேச்சில் சொக்கி போயிடுச்சு. பூனையின் பேச்சில் மயங்கி அதன் பக்கத்தில் சென்றன. பூனை எதிர்பார்த்தது அதுதானே. நெருங்கி சென்று அவற்றின் மேல் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தது பூனை. ஒன்றை பற்களால் கவ்வி கொண்டது, மற்றொன்றை காலால் அழுத்தி கொண்டது. பின்னர் இரண்டுமே பூனைக்கு சுவையான விருந்தாயிடுச்சு. பாவம் இந்த முயலும் மைனாவும் இல்லையா?